அப்ப திமுகவோட ஒவ்வொரு நகருமே சுயநலத்திற்கான முயற்சியா தான் திமுக செய்யுது. திமுகனாலே சுயநலம் தானே. பிறர் நலம் இருக்கு அப்படின்னா அவன் ஏன் திமுகவில் இருக்க போறான்? சாதாரணமான ஒரு விஷயம். நல்லது செய்யறவனுக்கு திமுகவில் என்ன வேலை? நல்ல மக்கள் நலன் திட்டங்கள் சார்ந்து யோசிக்கக்கூடியவன். ஒரு ஸ்கீம் நம்ம பண்றோம், இது மக்களுக்கு பயன்படும் அப்படின்னா அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு நபர் கூட திமுகவில் இருக்கவே முடியாது. ஏன்னா திமுகவில் இருக்கிறதுக்கு தார்மீக தகுதி அப்படிங்கறத திருடணும், ஊழல் செய்யணும், நிதியை எடுத்துட்டு போய் பதிக்கிறணும். செந்தில் பாலாஜி மாதிரியான நபர்கள் தான் அதுக்கு தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜியை அப்படியே தூக்கி மேல வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், இப்ப இங்க இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இப்ப நேற்று பாத்தீங்கன்னா நீதிமன்றம் திமுகவை சேர்ந்த ஆர் ஆசா வந்து சொத்து குவிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு வந்து ஆர் ஆசாவுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னொன்று, போலி ஆவணங்கள் மூலமா நிலத்தை அபகரிச்ச வழக்கில் வந்து மா சுப்பிரமணியன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அப்படின்னா தவறு செய்பவர்களை மட்டும்தான் திமுக அரசு தன் பக்கத்தில் வச்சுக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதே சார்.